தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. தெலுங்கானாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பேருந்து ஊழியர்கள் திடீரென போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பியுள்ளனர். இதனால் ஆந்திர மாநிலம் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆந்திராவை பிரித்து தனி மாநிலம் அமைக்க கோரி தெலுங்கானாவில் கடந்த ஒரு மாதமாக அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஆந்திர அரசு தனியார் பள்ளிகளை உடனடியாக திறக்காவிட்டால் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தது. இதையடுத்து தனியார் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டன. அதேபோன்று அரசு பள்ளி ஆசிரியர்களும் ஸ்ட்ரைக்கை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். அரசு பேருந்து ஊழியர்களும் வேலைக்கு திரும்பினர். இதைத் தொடர்ந்து சிங்காரணி நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களும் வேலைக்கு திரும்பியுள்ளனர். இதனால் ஆந்திர மாநிலம் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. தற்போது அரசு ஊழியர்கள் மட்டும்தான் பேருந்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் ஆந்திர அரசு தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எடியூரப்பா ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நில மோசடி வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கடந்த சனிக்கிழமை அன்று லோக் ஆயுக்தா சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை வருகின்ற 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. இதனால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் எடியூரப்பா ஜாமீன் கோரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அம்மனு மீதான விசாரணையை வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கூடாங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து மீண்டும் இடிந்த கரையில் உண்ணாவிரதம் துவங்கியது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் கடலோர கிராமமான கூடாங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி நடத்தப்பட்ட 2வது கட்ட போராட்டம் தீவிரமடைந்தது. ராதாபுரம் தாலுகாவில் உள்ள கிராம மக்கள், மீனவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் கடலோர கிராம மக்கள் உள்பட ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். உள்ளாட்சி தேர்தலையொட்டி போராட்டத்தை தள்ளி வைப்பதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தினை மீண்டும் துவங்கினர். இதனால் இடிந்தகரை கிராமத்தைச் சேர்ந்த யாரும் வேலைக்கும் செல்லவில்லை. அப்பகுதியில் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு உள்ளன. கோவை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் 8வது நாளாக எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். வழக்கறிஞர்களை தாக்கிய காவல்துறையினரை கைது செய்ய கோரி கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் 8வது நாளை எட்டியுள்ளது. இதில் 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர்.
மேலும் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதால் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர்களின் கோரிக்கை பேரணி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் நியாயமாக நடத்தும் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக மாநில அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் நியாயமான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்திடமும் புகார் தெரிவித்துள்ளோம் என்றும், கூடாங்குளம் அணுமின் நிலையம் பிரச்சினையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஜெயலலிதா தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மீதான கவனத்தை திசை திருப்புவதற்காகவே காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக திடீரென அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன் ரெட்டியின் காவல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுரங்க ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன் ரெட்டியின் காவலை அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய புலனாய்வுத்துறை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானா நம்பவல்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தனி தெலுங்கானா மாநிலம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கை நீதிமன்றம் சஞ்சல்குண்டா மத்திய சிறையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக விசாரணை நடத்தியதாக சிபிஐ தெரிவித்தது. திருச்சி மேற்கு தொகுதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. அக்டோபர் 17ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டன. 17ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றதால் வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. இதனை ஏற்று வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தொடர்ந்து அன்றைய தினம் திருச்சி மாவட்டம் முழுவதும் மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். இடைத்தேர்தல் முடிவுகள் மத்திய அரசுக்கு ஒரு பாடமாக எச்சரிக்கையாக உள்ளது என அத்வானி தெரிவித்தார். ஹிசார் லோக்சபா தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து 3ஆம் இடம் பெற்றது. இத்தொகுதியில் அண்ணா ஹசாரேவின் குழுவினர் காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர். இதனால் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. இதுகுறித்து ரத யாத்திரை மேற்கொண்டு வரும் அத்வானி நாக்பூரில் கூறியதாவது, நடந்து முடிந்த 4 இடைத்தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்துள்ளது. ஊழலுக்கு எதிரான எந்த கட்சியும் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்றும், அந்த வகையில் இடைத்தேர்தல் முடிவுகள் ஊழல் கட்சியான காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளன. இது அக்கட்சிக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என அத்வானி தெரிவித்தார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2496 ரூபாய். 1 சவரன் தங்கம் 19,968 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 55 ரூபாய் 20 காசுகள். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 276 புள்ளிகள் குறைந்து 16,248 புள்ளிகளில் நிறைவடைந்தது.
தேசிய பங்குச்சந்தை நிப்டி 80 புள்ளிகள் குறைந்து 5037 புள்ளிகளாக முடிவடைந்தது.